கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 கொரிந்தியர் 10:11, 2 கொரிந்தியன்ஸ் 10:11. அப்படி சொல்லுகிறவன், நாங்கள் தூரத்தில் இருக்கும்போது எழுதுகிற நிருபங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்தில் இருக்கும்போது கிரியையிலும் இருப்போம் என்று சிந்திக்க கடவன். என்ன, அவர் எழுதுகிற கடிதத்தில் பார யோசனையும் பலமுள்ளவைகளாக இருக்கு. ஆனால் நேரில் பலவீனமாக இருக்கிறாருன்னு உடனே அவர் பாவத்தில் இல்லை. மாறாக அவர் எப்படி இருக்கிறாரு? நான் தூரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நான் எப்படி கடிதம் எழுதுகிறேனோ அதே மாதிரி தான் நேரில் பார்க்கும்போது நான் அதை நடப்பிக்கிறவனாய் இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய பேச்சும் என்னுடைய கடிதமும் என்னுடைய செயலும் ஒன்றாய் இருக்கிறது. அது எப்போ நான் தூரமாக இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் இருந்தாலும். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இது ரொம்ப அழகாக எப்பொழுதுமே இந்த ஆலோசனை சொல்கிறவர். நான் உங்கள் முன்னாடி எப்படி நடந்து கொண்டோம்? ஒரு பால் கொடுக்குற தாயை போல் நடந்து கொண்டோம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்கிறது போல் சொல்லி கொடுத்தோம். நாங்கள் ஒருத்தருக்கும் பாரமாக இருக்க விரும்பலை. இரவும் பகலும் நாங்களே வேலை செஞ்சு சாப்பிட்டோம். யாருக்கும் நாங்கள் எந்த ஒரு கெடுதலும் பண்ணலை. கர்த்தர் நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன் சுவிசேஷத்தில் வாழலான்னு ஒரு நியமனம் கொடுத்துருந்தாலும் நாங்கள் சுவிசேஷத்தை இலவசமாக பிரசங்கித்தோம். எங்களை யாராவது ஒருத்தரும் எந்த ஒரு குற்றமும் சொல்ல முடியாதபடி நாங்கள் என்ன உங்கள் முன்னாடி ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னு ரொம்ப அழகாக எல்லா நிருபங்களையும் சொல்கிறார். சொல்லி முடிச்சுட்டு தீமோத்தேயுக்கு எழுதும்போது என்ன சொல்லி சொல்கிறாரு? தீமோத்தேயுவே, உன்னுடைய வார்த்தையும் உன்னுடைய வாழ்க்கையும் கவனித்துக்கொள். ஏன்னா நீ என்ன வசனம் பேசுறியோ அதே மாதிரி வாழக்கூடியவனா இரு என்று சொல்லி தீமோத்தேயுக்கு சொல்லும்போது என்ன சொல்றாரு? உன்னுடைய வார்த்தையும் உன்னுடைய வாழ்க்கையும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தன் கூட இருந்த ஊழியக்காரர்களை வைத்து சொல்லும் போதும் தன்னை குறித்து சொல்லும் போதும், நான் உங்க கூட இருந்தாலும் சரி உங்க கூட இல்லைனாலும் சரி, நான் எப்பொழுதும் நான் எதை பிரசங்கிக்கிறேனோ அதையே வாழ்ந்து காட்டினேன். ஏன்னா நீங்கள் முதல்ல தெரிஞ்சு கொள்ளுங்க, நான் வெறும் பிரசங்கம் பண்ணுற மாத்திரம் இல்லை, நான் வாழ்ந்து காட்டுகிறேன். அதை தான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். அது நான் தூரத்திலிருந்து உங்களுக்கு எழுதினாலும் சரி உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் சரி. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை குறித்து சாட்சி சொல்வதற்கு பிலிப்பாய் பட்டண சபையிலிருந்து ஆளுங்க வருவாங்க, கொலோசே பட்டணத்திலிருந்து வருவாங்க, தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்து வருவாங்க, கொரிந்து பட்டணத்திலிருந்து வருவாங்க. இப்படி அநேக பட்டணங்கள்லேருந்து அவர் எங்கெல்லாம் தங்கி ஊழியம் செஞ்சாங்களோ அவர்கள் எல்லோரும் ஒரு சாட்சி சொல்லக்கூடிய வாழ்க்கை. ஏன்னா நாங்கள் யாருடைய பொருளை வஞ்சிக்கவில்லை, யாருக்கு எந்த கெடுதலும் செய்யவில்லை, யாரையும் ஏமாத்தலை. நாங்கள் எதை பிரசங்கித்தோமோ அதையே வாழ்ந்து காட்டினோம். எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையை ஒரு பாடமாக காட்டினாரோ அதே போல் நானும் வாழ்ந்தேன். அதனால தான் நான் சொல்கிறேன், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி கொடுக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நமக்கு இப்படிப்பட்ட முன்மாதிரியான மக்கள் இல்லை. அதுதான் பெரிய பிரச்சனை. நிறைய நம்ம இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் ஏமாத்துகிறவர்களும் நிறைய நடிக்கிறவங்களும் நிறையா பகட்டு வாழ்க்கை வாழுகிற ஊழியக்காரர்கள் நமக்கு நிறையா இருக்கிறதுனால தான் நம்மளால் ஒரு உண்மையான ஊழியர்கள் நிறைய பேரை நம்மளால் அடையாளம் கண்டுகொள்ள முடியல. நான் அடிக்கொரு முறை திரு அகஸ்டின் ஜெயக்குமாரை பற்றி சொல்லக்கூடிய உண்டு, சகோதரரை பற்றி. ஏன்னா அந்த அண்ணன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு உண்மையும் உத்தமமான வாழ்க்கை. ஏன்னா நீங்கள் வாழ்க்கை வாழ்வது என்பது நம்ம வாழுகிற இந்த காலகட்டங்களில் அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு குற்றம் சாட்டப்பட முடியாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவராக அவர் இருக்கிறார். அதனால தான் நான் சொல்கிறது, நீங்கள் என்ன உங்களுடைய வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று. நாங்கள் இந்த ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப் என்று சொல்லக்கூடிய ஊழியர்களை பயிற்றுவிக்கிற முகாமில் நாங்கள் சொல்லி கொடுத்த வசனம் எஸ்ரா 7வது அதிகாரம் 10வது வசனம். என்ன, எஸ்ரா வார்த்தைகளை படிக்கவும் அதை ஆராய்ச்சி செய்யவும் அதை தன்னுடைய வாழ்க்கையில் கை கொள்ளவும் அதற்கு பின்பு பிரசங்கிக்கவும் ஆரம்பித்தார். அதனால தான் நாங்கள் என்ன சொல்லி கொடுத்தோம்? முதல்ல யூ லேர்ன், பாடங்களை கற்றுக்கொள்ளுங்க, அதற்கு பின்பாக நீங்கள் வாழுங்க, வாழ்ந்து அதற்கு பின்பாக நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுங்க. அதனால தான் நாங்கள் அது கொடுக்கும்போது, அந்த லோகோ கொடுக்கும்போது லேர்ன் லிவ் லெக்சர் என்று கொடுத்தோம்.
ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்றாரு, நான் பக்கத்தில் இருந்தாலும் சரி, தூரத்தில் இருந்தாலும் சரி, என் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கிறது. நான் எதை பிரசங்கிக்கிறேனோ அதை தான் வாழ்ந்து காட்டுகிறேன். அப்போ இதே போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நம்ம எதை பிரசங்கிக்கிறோமோ, எதை மற்றவங்களுக்கு சொல்லுகிறோமோ, அதை யார் இருந்தாலும் இல்லாட்டியும் வாழ்ந்து கடைப்பிடித்து நம்ம கர்த்தருக்கென்று வாழ ஒப்பு கொடுப்போமா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து அதை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறதாய் ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் போல வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.